கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க. விஜய் அவர்கள் தலைமை நீதிபதியை அவர்களை சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே விஜய் அவர்களினுடைய விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கு. அது ஆகஸ்ட் மாசத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா தான் 2 பேரும் ஆஜராகிறாங்க. நேரில் ஆஜராக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இவர் எப்படி போய் நேரில் சந்திக்கலாம் தலைமை நீதிபதியை? அப்போ இந்த விவாகரத்துக்காக தான் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எந்த ஆட்சியுமே விமர்சனம், ஆளுங்கட்சி என்றால் விமர்சனம் செய்வது என்பது பொதுவாக ஒரு வழக்கம் உண்டு. இப்போது நான் கூட திமுக இருக்கும்போது திமுக ஆட்சி விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதிமுக ஆட்சி வரும்போது அதிமுக ஆட்சி விமர்சனம் பண்ணியிருக்கேன். திமுக ஆட்சியில் விமர்சனம் பண்ணும்போது இவர் அதிமுகவுக்கு வேண்டியவர், அதனால தான் இவர் நம்மளை விமர்சனம் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. அதிமுக ஆட்சியில் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் திமுகவுக்கு வேண்டியவர், அதனால தான் சொல்லுவாங்க. நான் யாருக்கும் வேண்டியவர் இல்லை. நமக்கு நண்பர்கள் எதிரிகள் எல்லாம் ஒன்று தான். இது என்ன கடைசியிலனா விமர்சனம் எல்லாரையும் பண்ணுறதுனால நமக்கு அநேகமாக நண்பர்களே இல்லாமல் இருப்பாங்க. எல்லாருமே எதிரிகளாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வெளியில் நண்பர்களாக பழகுவாங்க. அந்த மாதிரி அப்பாவு அவர்கள் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லுகிறார், என்னுடைய கருத்து. ஏன்னா இது ஃபேமிலி கோர்ட்டு, குடும்ப நல கோர்ட்டு. இதில் வீடியோ காலில் அலோவ் பண்ணலான்னு போய் இப்போ தமிழ்நாட்டின் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதிக்கிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, அப்படியே அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா யாரும் வெளிப்படையாக போய் மீட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதை எப்படி செய்யணுமோ அது செஞ்சுருவாங்க. இதுக்கு ஒரு தலைமை நீதிபதியே தேவையில்லை. அவங்கவுங்க லாயர்கிட்ட சொல்லி எனக்கு வர முடியல, வயிற்று வலி, அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 2 பேரும் சொன்னால் தானே. என்னை பொறுத்தவரை அந்த வழக்கு, அந்த விவாகரத்து வழக்கு இடைத்தேர்தல் வரை விஜய் அவர்கள் அதை தள்ளி வைக்க முற்படுவார். அது எதற்காகனா, ஏதாவது அதில் ஒரு வித்தியாசமான ஒரு முரண்பாடான ஒரு விமர்சனத்திற்குரிய இந்த வீடு சொத்து பிரிச்சுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சங்கீதா அவர்கள் இது நியாயமாக எனக்கு கொடுக்கணும், அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படும் ஒரு அநீதி அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ஒரு அரசியல் விமர்சனமாகும். அதனால் இந்த இடைத்தேர்தல்கள் முடியும் வரை இதை எப்படியாவது அந்த வழக்கறிஞர்கள்ட்ட சொன்னால் அவங்க பார்த்துப்பாங்க. இதுக்கு ஒன்றும் யார் நீதிபதியெல்லாம் ஒருத்தரும் போய் பார்க்க வேண்டியதே இல்லை சார். ஆனால் இவர் தான் நேரில் போய் ஆஜராகலைன்னா அட்லீஸ்ட் சங்கீதா அவர்களாவது நேரில் ஆஜராகணும்ல சார். அவங்களும் ஆஜராகாமல் அப்படியே தள்ளி போகிறாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே இணைகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய விருப்பம் தானே, அவங்களுடைய விருப்பம். இதை ஏன் நீதிமன்றம் ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது சார்? வீடியோ கான்ஃபரன்ஸ் காலிங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? அது நீதிபதியுடைய உரிமை. அது வீடியோ கான்ஃபரன்ஸை ஒத்துக்கொள்வதும் ஒத்துக்கொள்ளாதும் நீதிபதியுடைய அவருடைய உரிமைக்குள்ள அதிகாரத்திற்குள் வரக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு முறையாவது இருவரும் அப்பியர் ஆகிட்டு அடுத்த முறை நீங்கள் அப்பியர் ஆக முடியலன்னு வீடியோ கேட்டால் ஒரு கால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள். நான் முதல்வர், நான் ஒரு ஏதோ எனக்கு முடியவில்லை அப்படிங்கிற வகையில் 2 பேரும் அப்பியர் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கை நாங்கள் நடத்த முடியாது, வாய்தா தான் தள்ளுவோம். இப்போ இன்னைக்கு முடியல, இல்லை பரவாயில்ல, ஆகஸ்ட் 7ஆம் தேதி நேரம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆகஸ்ட் 7 வரலையா, மறுபடியும் ஒரு கால அக்டோபரில் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை வந்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு அடுத்த முறை எனக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வர முடியல, வீடியோவில் அப்பியர் ஆகிறேன்னு சொல்லலாம், இல்லை வாய்தா கேட்கலாம். நான் அப்பியரே ஆக மாட்டேன் அப்படின்னா எப்போவுமே நீதிமன்றத்துக்கு என்னன்னால், அவர்கள் நீதி என்பது முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு பாமரராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒன்று தான் நீதி. நம்ம அந்த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னால் அவர் சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கூட நடந்து வரும்போது நம்மளை போன்ற ஒரு மனிதராக தான் இருப்பார். ஆனால் அந்த இடத்தில் போய் அவர் உட்காரும் பொழுது அந்த நாற்காலிக்குள்ள அதிகாரம் இது எல்லாருக்குமே, அது அரசியலையுமே அப்படி தானே. சாதாரண மனிதராக இருக்கும்போது ஒருத்தர் இதே விஜய் முதல்வராக இன்னைக்கு பேசுகிறாரு, ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது என்னெல்லாமோ பேசினார். இப்போ முன்னாள் முதல்வர் என்று இருக்கும்போது இப்போ கூட சொல்கிறாங்க, அவர் வீட்டில் யார் போனாலும் உதயநிதி அவர்களை சந்திச்சுட்டு வந்துடுறாரு, இவரை சந்திக்கவில்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. திடீரென்று அவருக்கு ஏன் முக்கியத்துவம் போய்விட்டது? அதே ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்போ வித்தியாசம் ஸ்டாலினிடம் இல்லை, அவர் உட்கார்ந்திருந்த நாற்காலி இப்பொழுது அவரிடம் இல்லை.
இதுதான் அந்த வித்தியாசம். சார், ஆனா என்னதான் இருந்தாலும் இவர் ஒரு முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வரே நேர்ல போய் இப்படி ஒரு சர்ச்சையான வழக்குக்கு போகும்போது இது வந்து அவங்களுடைய ஆட்சியை பாதிக்கும் அப்படின்ற ஒரு பயத்தால கூட இவங்க அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஆனால் தான் சொல்கிறேன், இடைத்தேர்தல் வரைக்கும் தள்ளி போடுவாங்க, போகாமையே இருக்க முடியாதுங்க. ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தான் அந்த கர்நாடகாவில் அந்த கேஸ் நடந்துச்சு, நினைவுபடுத்தி பாருங்கள். அங்கே போன பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு உட்காருவதற்கு கூட இருக்கை கொடுக்கப்படவில்லை. அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டு தான், அவர் ஒன்றும் ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதியோ இல்லை ஒரு அந்த அளவுக்கு அந்த உயரத்தில் இல்லை. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் என்பது கீழமை நீதிமன்றம். அதனால் அவங்க ஏதோ கம்மின்னு சொல்லலாம். அதாவது நீதிமன்றத்தில் ஒரு படி இருக்கு இல்லையா, உயர் நீதிமன்றம் இல்லை, தலைமை நீதிபதி இல்லை, ஒரு மேஜிஸ்ட்ரேட். அந்த கோர்ட்டில் எல்லாரும் ஒன்று தான். சிட்டிங் முதல்வர் அப்போ ஜெயலலிதா அவர்கள். ஆனால் போனது ஒரு ஊழல் வழக்கு, ஊழல் சம்மந்தப்பட்ட சொத்து குவிப்பு ஏதோ ஒரு வழக்கு. அவங்கள உட்கார்றது கூட இடம் கொடுக்கல. அதே மாதிரி அவர்களுக்கு அப்போ அந்த சமயத்தில் அந்த வழக்கு விசாரிக்க போகும்போது அவருடைய காரில் அந்த தேசிய கொடி ஏற்றப்பட்டது அகற்றப்பட்டது. ஏனென்றால் நீங்கள் வருவது முதல்வராக வரவில்லை, ஒரு குற்றவாளியாக இல்லை குற்றம் சாட்டப்பட்டவராக வருகிறது. இது பொதுவானது. இதே மாதிரி அவர் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இந்த சனாதன எதிர்ப்பு வழக்கு, அதுவும் கர்நாடகாவில் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு வெளி மாநிலத்தில் நடந்தது. அங்கே அவர் நேராக அப்பியர் ஆகணும்னு சொன்னபோது 2-3 தடவை அவர் அப்பியர் ஆகலை. அதெல்லாம் கிடையாது, வாரண்ட் இஷ்யூ பண்ணிவிடுவோம், அப்பியர் ஆகணும். போய் அப்பியர் ஆனார். அவருக்கு அங்கே உட்காருவதற்கு இருக்கை கொடுக்கப்படவில்லை. அது சட்டத்தில் இல்லை கொடுக்கப்பட வேண்டும் என்பது. அங்கே எல்லோரும் சமம். முதல்வராக இருந்தாலும் துணை முதல்வராக இருந்தாலும் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் எல்லோரும் அங்கு சமம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையின் பேரில் கொடுக்கப்படவில்லை. வெளியில் வந்தாலும் 4 பேர் உட்காந்து, சார் இங்கே உட்காந்து, இங்கே உட்காந்துங்க, உங்கள் சேரே தூக்கிட்டு போகிறேன், அது வேறு விஷயம். அது நீதிமன்றத்து வளாகத்துக்கு இல்லை அந்த அறைக்கு வெளியே. அப்போது அந்த மாதிரி வரும்பொழுது முதல்வர் என்பதால் எந்த சலுகையும் அதில் கிடைக்காது. என்ன சொல்லலாம் என்றால், முதல்வர் என்ற முறையில் எனக்கு இன்னைக்கு பணி இருக்கேதோ, அதனால் என்னால் வர முடியவில்லை என்றால் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சோ 1 மாதம் கழிச்சோ தள்ளி போடலாம். அதனால் இதனால் என்னை பொறுத்தவரை இந்த இடைத்தேர்தல் வரை விஜய் அவர்கள் நேரடியாக அந்த வழக்குக்கு போக மாட்டார். சரி, இன்னொன்று, இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா முதல்ல 5 இருந்தது அந்த தொகுதிகள், இப்போ 6 ஆகிறது. இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு பல பேர் பேசுறாங்க. 11 வரைக்கும் நான் கணக்கு போட்டேன். 11 சார் நான் கணக்கு போட்டேன். 5, அப்புறம் ஒரு விஜயபாஸ்கர் 6, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், அவரும் 22ஆம் தேதி பிறந்தநாள், முதல்வர் பிறந்தநாள் அன்னைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அப்போ 7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே வைகோ போய் பார்த்துட்டு வந்தாரு, அவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. அது கடையநல்லூர், சீர்காழி 2 எம்எல்ஏ அவங்களுது, அது 2 சேர்த்திங்கன்னா 9. ஜவஹர்லா ஆல்ரெடி உதயசூரியன்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு, இன்னும் வரல, பட்டு வரத்துக்கு தயாராக இருக்காரு. தமிமுன் அன்சாரியும் வர தயாராக இருக்காரு. என்னுடைய கணக்கில் 11 வந்துச்சு. இப்போ என்ன 107 இருக்காங்களா? அது 108ல் திருச்சி கிழக்கு கழிச்சதுனால 107 சேர்த்திங்கன்னா கரெக்டாக வருதா? 118 வந்துருச்சா? அப்புறம் அந்த காமராஜ் ஒருத்தர் இருக்கார், இந்த மன்னார்குடியிலேருந்து அமமுக, அவருக்கு கட்சி தாவல் தடை சட்டம் அவருக்கு வராது. ஏன்னா அவர் 100% வந்துட்டார். 2/3 வரணும்னா ஒரே ஒரு ஆள் தான் முழுசாக வந்துட்டார். அப்போது வந்தாச்சு. அப்போ 118ங்கிறது 119 ஆயிடுச்சு. தேவைப்பட்டா இன்னும் 1-2 பேர் எங்கே இருந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு இல்லையா? இப்போ சொல்கிறாங்க ஏவாவேலு என்னமோ கொஞ்சம் பேரோட அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு தகவல் அல்லது வதந்தி பரவி கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு தூரம் நடக்கும்ங்கிறது எனக்கு தெரியும். சார், இன்னைக்கு கூட சிவி சண்முகம் அவருடைய வீட்டில் ஏதோ ஆலோசனை நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் வேலுமணி அவரை சந்திக்கிறாருன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு. அதனால தான் சொன்னேன், இன்னொரு 1-2ன்னு சொன்னது காரணம் இந்த மாதிரி யாராவது, நான் யாருன்னு சொல்லு, இவங்க அந்த மாதிரி வரலாம். ஸோ அப்போ 120 வந்துருச்சுன்னு வைங்க. அவர் விஜய் அவர்கள் அல்ல தாவேகா தலைமை விசிகாவையோ கம்யூனிஸ்டுகளையோ, ஏன்னா அவர் பிசிகா என்ன சொல்கிறாரு, நாங்கள் இன்னும் தாவேகா கூட்டணியில் இணையவில்லை, ஆட்சியில் இருக்கிறோம் ஆனால் கூட்டணியில் இணையவில்லை, கொஞ்சம் நமக்கே வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க, அவங்க 2 பேருக்குள்ள 2 கம்யூனிஸ்டுக்குள்ள இடதுசாரி கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்கோம். அவங்க அமைச்சர் பதவி ஏற்றுக்கல. அப்போ எந்த நேரமும் அவர்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு.
இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்லேயும் வந்து என்னன்னா ஷாஜகான் அமைச்சராகி விட்டார். இந்த இன்னொருத்தர் அவர் ஃபர்தஷ் ஏதோ ஒரு பேர், அவர் பாஷாவா நம்ம பேர், அவர் வந்து ஏற்கனவே இவருக்கு அமைச்சர் கொடுத்துட்டாங்கன்றதுனால அவர் வந்து புறக்கணித்தார், அதிருப்தியில் இருக்கார். அவர் திடீர்னு போகிறேன்னா அது 50% கணக்கு வந்துடும். அது அதுக்கப்புறம் அந்த சட்ட சிக்கலில் 2/2 1/3 அந்த கணக்கெல்லாம் வரும். ஸோ ஆக மொத்தம் மற்றவர்களை நம்பி இருக்கும் சூழ்நிலை தாண்டி தாவேக அவர்களே வந்து இப்போ உதயசூரியன்லேருந்து வைகோ 2 பேர் இந்த சீர்காழி கடையநல்லூர்லேருந்து ரிசைன் பண்ணாங்க. விஜய் என்ன சொல்லுவார், ஒன்று தனி சின்னத்தில் நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் விசில் சின்னத்தில் நில்லுங்க பாரு, அப்போ தான் தருவேன். அப்போ விசில் சின்னத்தில் என்னாச்சுன்னா மறுபடியும் அதுலேருந்து விலக முடியாது இல்லை. டெக்னிக்கலாக அவங்க வந்து இப்போ எப்படி அவங்க உதயசூரியன்லேருந்து பதவியை ராஜினாமா செய்ய, அதாவது விலகினால் பதவி போய்விடும். இதுவே அவர்கள் தனி சின்னத்தில் இப்போ பம்பர சின்னத்தில் நின்று இருந்தாங்க, ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க வைகோ, திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வருகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்போட முடிஞ்சு போச்சு. இப்போ அது முடியாத காரணம் வந்து அது உதயசூரியன் நின்றுது. இதே மாதிரி அவர் அந்த 120 வரைக்கும் 118 120 வர்றதுக்கு அதுக்கான ஏற்பாடுகளில் இருக்கிறார். அதுவரை அவருடைய ஆட்சி யாரையோ நம்பி இருக்கிறது. அதற்கப்புறம் நம்புவதும் நம்பாததும் அவருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கும். சரி, அதாவது இவங்க மாற்று அரசியல் அப்படின்னு வந்து மக்கள் மத்தியில் ஏதோ ஒன்று பண்ணி வெற்றி பெற்றுறாங்க அப்படின்னும் போது இப்போ அனைத்து கட்சியில் உள்ளவங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு அரசியல் செய்வது அப்படின்றது மக்கள் மத்தியில் இதுவும் ஒரு சலிப்பை ஏற்படுத்தாதா? அவியல் தான் அது. அங்கிருந்து கொஞ்சம் பிடிச்சி போட்டு இங்கிருந்து கொஞ்சம் பிடிச்சி போட்டு அது நீங்கள் பிடிச்சி போடும்போதே அங்கே ஏற்கனவே அதிருப்தியாக இருக்கிறது தான் இங்கே வருது. ஆமாம். இன்னும் கொஞ்சம் கொச்சையாக சொல்ல போனால் அந்த கூடையிலிருந்து அழுகிய பழங்கள் தான் வெளியில் வருது. அந்த கூடைக்கு உகந்ததாக இல்லாதது அப்படின்னு வச்சுப்போம், அவங்க தான் வராங்க. இவங்களை வச்சு நீங்கள் என்ன தூய ஆட்சி கொடுப்பீங்க? இன்னும் கரை படைந்த கைகள் வேற அதிகரித்துட்டே இருக்கு. அதான் சொன்னேன், ஏற்கனவே 234 115 பேர் வந்து திமுக அதிமுகலேருந்து வந்தவங்க. அதில் 55 பேர் ஜெயிச்சதா சொல்கிறாங்க, ஒரு தோராயமாக சொல்கிறாங்க 55 பேர். 55ல் திமுக எவ்வளவு அதிமுக எவ்வளவு தெரியல, ஏதோ பாதின்னு வச்சுப்போம். 55 பேர். இந்த 55 பேரும் வந்து கண்டிப்பாக இது வந்து தேர்தலுக்கு முன்னால் உள்ளது. தேர்தலுக்கு அப்புறமா இப்போ வந்து சேர்ந்தது நிறைய பேர் வந்திருக்காங்க. 4 பேர் எம்எல்ஏவாக வந்திருக்காங்க. நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதிமுகலேருந்து கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர், போகிறது வர்றது XYZ, பாலகங்கா முன்னாள் எம்பி, வனரோஜா முன்னாள் எம்பி, இப்படி அதாவது நிர்வாகிகள் அல்லது முன்னாள் நிர்வாகிகள், இப்படி ஒன்றிய செயலாளர்கள் எல்லா மட்டத்திலிருந்தும் வந்திருக்காங்க. திமுகவிலிருந்தும் அதிமுக அளவுக்கு அவ்வளோ பெருசாக வரலையே தவிர 1-2 பேர் வராங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை வந்திருக்கலாம். விசிகாலேருந்து நிறைய பேர் போயிட போகிறாங்க தான். அவர் வந்து காங்கிரஸ் தாவேகா எல்லாரும் உங்கள் விசிகாலேருந்து வந்தால் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறார் ஏற்றுக்கூடாதுன்னு? இப்போ கூட ஷானூர், அவர் பேர்னா ஷானவாஸ், ஆளூர் ஷானவாஸ் வந்து நான் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து திருச்சி கிழக்கில் நிற்க போகிறேங்கிறார். அவர் அப்படி சொன்னதுக்கப்புறம், அப்படி தகவல் வந்தப்புறமும் இல்லை அந்த தகவல் பொய்யானது, அவர் என்னுடன் தொடர்பில் தான் இருக்கிறார்னு இவர் சொல்கிறார். யார்? திருமாவளவன். அவர் வந்து நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதாக சொன்னதாக அறிக்கைகள் வருகின்றன, வீடியோவில் பேசலையே தவிர. ஆனால் வந்து அவர்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இருக்கு. அவர் திமுக ஆதரவு நிலையில் தான் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, என்கிட்ட அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆட்சி கலைப்பதற்கான முடிவுகள்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட உறுதி கொடுத்துருக்காரு. யாரு? திருமாவளவன் அவர்கள். அது ஏன் ஆதவர்ஜுனன் சொல்லுவாங்க? திருமாவே சொல்லிட்டாரு, நாங்கள் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபட மாட்டோம்னு ஒரு தடவை சொல்லிட்டார். அப்போ வன்னியரசுக்கு அமைச்சர் வேற கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து அந்த சமூக நீதியாக தான் அந்த ஆதி திராவிட துறை, அதுக்கு பேர் சமூக நீதி மாதிரி. இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் திருமாவளவன். அதை விட சிறந்த துறை, சிறந்தான்னா என்னன்னு கேட்பீங்க, வருமானம் உள்ள துறை, அதுதான் சிறந்த துறை. வருமானம் உள்ள துறை வந்து அதான் வலிமையான துறை, வருமானம் உள்ள துறை வந்து கொடுக்கணும், மாற்றி கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படிங்க வெளியே வருவார்? வரமாட்டார். ஆனால் விஜயை பொறுத்தவரை திருமாவளவனையோ வேறு யாரையுமோ காங்கிரஸையோ யாரையும் நம்பி இல்லாமல் தன் காலிலேயே 118 இருக்கணும், 118 120 இருக்கணும்,
இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், கிளம்புறேன்னா காற்று வரட்டும்னு சொல்லி விட்டுடலாம் அப்படிங்கிற முடிவில் ஒன்றும் தவறில்லை. சரி, இப்போ ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்கிறது என்னன்னால், அப்படி நீங்கள் எடுக்கும் பொழுது தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு ஒன்று தீர்ந்து போன சக்தி, இல்லை தீர்ந்து போன சக்தி, இல்லை அது பேர் என்ன தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, எல்லா சக்தியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு இந்த தூய்மையை எப்படி நீங்கள் தூய்மைன்னு முதல்ல நீங்கள் காமிக்கணும். இப்போ அங்கங்கே தாவேகாவினர் செய்யக்கூடிய பாலியல் வன்முறை, ஊழல், மற்ற இந்த அங்கங்கே ரவுடித்தனம் செய்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் உள்ள வித்தியாசமே தெரியல. இப்போது பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்களில் 33 பேர் தாவேகாவை சேர்ந்தவர்கள். வழக்கு போட்ட வரைக்குமே கஞ்சா போதையிலோ இல்லை சாதாரணமாகவோ போக்சோ வழக்கிலோ ஆக மொத்தம் பெண்கள் சம்பந்தமான பாலியல் வன்முறை 33 பேர். ஏற்கனவே தேர்தலும் போது எம்எல்ஏக்கள் ஜெயித்ததில் 43 பேர் மீது குற்ற வழக்குகள் இருக்கின்றன என்பது வெளியான செய்தி. இருக்கிறதுலேயே அவங்க பேரில் தான் அதிகமாக இருக்குது. திமுகவில் 37, அதிமுகவில் 33. இத்தனை வருஷமாக திராவிட கட்சி நடத்தி அவங்களாம் சாதிக்காததை முதலில் ஆட்சிக்கு சாதித்து விட்டார். சாதனை, மாற்றம். 43 பேர். இந்த 43 எப்போ? தேர்தலுக்கு முன்னால். இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வந்தவங்கலாம் சேர்த்துக்கிட்டா இது இன்னும். சரி, இப்போ வைகோ அவர்களுக்கு டெல்லி பிரதிநிதி அப்படின்ற ஒரு பதவி கொடுக்க போறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அது உண்மையான தகவலா இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவருடைய வயது மூப்பு ஒன்று. அதெல்லாம் நினச்சி டெல்லி அந்த முன் அளவுக்கு போக முடியாது. நம்ம ஒன்றும் தவறாக சொல்லலை. வயது மூப்பு என்பது இயல்பாக வருவது. ரெண்டாவது, நீங்கள் ஏற்கனவே 10 பேர் தாவேகா எம்எல்ஏ நேற்று காலையில் போர்க்குரல் எழுப்பிட்டாங்க. நீங்கள் வரவங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது? நாங்கள் மாவட்ட செயலாளராகவும் இருக்கணும், எம்எல்ஏவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளியிலேருந்து ஆட்டில் கொண்டு வர எங்களுடைய அதிகாரம் நீர்த்து போய் விடுகிறது. மதிக்க மாட்டாங்களா சார் மாவட்ட செயலாளர்கள்லாம், எம்எல்ஏ? ஸோ அப்போ நீர்த்து போகிறது. நான் இங்கேயே இருக்கேன், திடீர்னு யாரோ இது சாதாரண குடும்பத்தை எடுத்துங்க. ஒரு பெண்ன்றதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரியும். ஒரு வீட்டில் ஒரு 4 பையன் இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா 4 பையன். இந்த 4 பையனுக்கு 3 பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த காலம்னு வச்சுங்க. இந்த காலம் அவர் தண்ணி கொடுத்தனும் போயிடுவாங்க. அந்த காலம் ஒரே கொடுத்தனமாக இருக்காங்க, கூட்டு கொடுத்தனும். 3 மருமகள்கள் இருக்கிறாங்க. 4வது புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு மருமகள் வராங்க. வரும்போது ஏற்கனவே இந்த 3 பேர் கூட்டணி ஆகிடுவாங்க. அது வரைக்கும் இவங்களுக்குள்ள கொஞ்சம் நிறைய கருத்து வேற்றுமை இருக்கும். ஆனால் இந்த 4வது ஒருத்தர் வரும்போது வந்தவொன்னே ஒரே மினுக்கிட்டு இருக்கா, இப்படி கூச்சா தூக்குற மாமியாருக்கு கொஞ்ச நாள் போனால் எல்லாத்தையும். இது நான் சொல்கிறது ஒரு இயல்பான ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஒரு குடும்பத்தில் என்ன இருக்குமோ அதே தான் ஒரு கட்சியிலையும் இருக்கும், ஒரு கார்பரேட்லேயுமே இப்படி தான் இருக்கும். நம்ம 20 வருஷமாக இந்த கார்பரேட்டில் கம்பெனியில் உழைச்சிருக்கேன். இந்த கம்பெனியில் கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் நான் தோல் கொடுத்துருக்கேன். நீ புதுசாக ஒருத்தனை அவன் என்னமோ எம்பிஏ படித்தானா என்னமோ படித்தான், அவனை தூக்கி அவன் கொண்டு போய் அங்கே வச்சு. இது ஒரு இயல்பான விஷயம், மனித இயல்பு. அந்த மாதிரி வரும்பொழுது வெளியிலிருந்து வரவங்களுக்கு நீங்கள் பதவியோ முக்கியத்துவமோ கொடுக்க உள்ளே இருப்பவர்களுக்கு அதிருப்தி அதிகமாகும். அப்போ இன்றைக்கி அதிமுகவுக்கு என்ன நேருகிறதோ ஏதோ ஒரு நாள் அது தாவேகாவிற்கு நேரலாம். நான் நேரணும்னு ஆசைப்படலை, நேரும்னு சொல்லலை. நேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அங்கே ஒரு ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை, அதற்கு முன்னால் எம்ஜிஆர் என்ற ஆளுமை, இங்கே கருணாநிதி, ஆரம்ப காலத்தில் அண்ணாதுரை, அது கொஞ்சம் வருஷம்தான். அதுக்கப்புறம் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அவர் குடும்பம்னா கூட ஒரு கண்ட்ரோல், ஒரு இது இருந்துச்சு, கிரிப். இங்கே அப்படி இல்லை. விஜய் என்பது ஒற்றை முகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மதுராந்தகத்தில் 25,000 பேர் மதுராந்தகம், அந்த அம்மா பேர் என்ன, மரகதம் குமாரவேல், அவங்க சொன்னாங்களாம், என் பின்னால் 25,000 பேர் இருக்காங்க, அவங்கள நீங்கள் கூட்டம் போட்டு இணைவு விழா நடத்திடுவோம். 25,000 பேர் வருவாங்க, கணக்கு பண்ணி சேர்லாம் வாங்கி போட்டாங்க. 10% கூட கும்பல் வரல. அதில் யார் பேசுனாங்க? புஷி ஆனந்த் அவர்கள் பேசினார், ஆதவ அர்ஜுனா பேசினார். விஜயை தவிர அடுத்த கட்டத்தில் உள்ளவர்கள் நிறைய பேர் பேசினார். யாரும் வரல. ஏன் வரல? விஜய் அவர்களை பார்ப்பதுன்னா எல்லாரும் வந்திருப்பாங்க.
அந்த 25,000 சேருங்கிறது அதை தாண்டி ஒரு 5,000 பேர் நின்று இருப்பான். விஜய் வரலன்னா ஆதவ அர்ஜுனாவையும் புஷி ஆனந்தையும் நான் அவர்களுக்கு குறைவாக சொல்லலை, அவர்களுக்கு அந்த முக ஈர்ப்பு இல்லை. ஏனென்றால் சினிமா ஸ்டார் இல்லை. பார்த்தீங்கன்னா காலியாக இருந்துச்சு சேர்லாம். அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாம் எந்திரிச்சு போகிறாங்க. இது வந்து ஏதோ இவங்களுக்கு தான் நடந்ததுன்னு இவங்களை நம்ம தப்பாக சொல்லலை. உதயநிதி அவர்கள் வந்து இருக்கும்போது அவரும் ஸ்டாலினும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே ரம்யா காலியாக இருந்தது சேர்லாம், இங்கே உட்காந்து ரம்யா ஆடிக்கிட்டு இருந்தான், சீட்டு விளையாடிக்கிட்டு. ஸோ அந்த ஈர்ப்பு என்பது எல்லாருக்கும் வந்துடாது. விஜய்க்கு இருக்கிறது என்பது அதனால தானே அவர் ஆட்சியில் இருக்கார் இன்னைக்கு. அந்த ஈர்ப்பு இல்லைன்னா அவர் வந்து அவரும் ஒரு அரசியல்வாதியாக 10ஓடு 11ஆக இருந்திருப்பார். அப்போ நீங்கள் இப்போ திருவொற்றியூரில் நடந்தது போன வாரம் இணைவு விழா, மாற்றுக் கட்சியினர் பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, வரவங்களுக்கெல்லாம் ஒரு புடவை கொடுக்குறோம் தாவேக்கால. அந்த புடவை கொடுக்கும்போது முதல்ல வந்து எப்படி அது எல்லாருக்கும் அப்படி கொடுத்துட்டு இருக்க முடியாது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. டோக்கன் கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த டோக்கனை அந்த பக்கமாக அந்த பந்தலுக்கு பின்பக்கமாக போய் டோக்கன் கொடுத்து வாங்கி, அதாவது வெளியில் கண்ணில் படாமல் இந்த ப்ரெஸ் எல்லாம் இல்லாத இடமா பார்த்து. இல்லை என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் டோக்கன் அதிகமாக கொடுத்துட்டாங்க, இல்லை புடவையில் வாங்கின புடவையில் கொஞ்சம் யாரோ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க, தெரியல எங்கேயோ 2 மேட்ச் ஆகலை, ஒரே தள்ளு முள்ளு அடித்தடி திருவொற்றியூரில். இதில் நிறைய பேர் இணைவு விழாவில் போய் கேட்டால் நீங்கள் எந்த கட்சியிலேருந்துமா வரீங்கன்னா முழிக்கிறாங்க. அவங்க எந்த கட்சியிலுமே இல்லை, புடவை கொடுக்குறாங்க, டோக்கன் கொடுத்து புடவை வாங்குறது வந்துடுறாங்க. கேட்டால் திமுகன்னு சொல்லுங்கள், அதிமுகன்னு சொல்லுங்கள். நான் யாரும் வந்து உங்களுடைய பழைய கார்டெல்லாம் கேட்க போகிறது, வெரிஃபிகேஷன் யாரும் பண்ண போகிறது. சும்மா ஒரு திமுக அதிமுக எல்லா பாஜக எல்லா கட்சியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லா கட்சியிலேருந்தும் இணையறாங்கன்ற ஒரு விளம்பரம். இந்த ரீல்ஸு, இந்த ரீல்ஸ் இங்கே திருவொற்றியூரில் சின்னதாக இருந்தது, அங்கே மதுராந்தகத்தில் அந்த அம்மா சொன்னதை நம்பி 25,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி பெருசாக போச்சு. இவ்வளோதான். ஸோ இப்படி விஜய் என்ற முகத்தை நம்பி தான் வந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதுவரை திமுக அல்லது அதிமுக மாறி மாறி ஆட்சி புரிந்து கொண்டு வந்தார். இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க, இப்படி தான் இருந்தது. இப்பொழுது மாற்றம் என்ற பெயரில் யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க மாற்றம்னு? ஒன்று விஜய், இன்னொன்று சீமான், நாம் தமிழர் கட்சி. 4 அணி தானே மொத்தம். மற்ற பாஜகலாம் வந்து அதிமுகவோட கூட்டணி இருக்கிறாங்க, தமாக மற்ற சின்ன பாமகலாம் அதில். இப்பொழுது இந்த திமுக அல்லது அதிமுக தான் வேற வழி இல்லை அப்படிங்கிறது உடைக்கப்பட்டது. ஒரு முறை உடைக்கப்பட்டால் இந்த உடைக்கப்பட்டது தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் திமுக அல்லது அதிமுக தான் வரலாம். இந்த ஆட்சியின் மீது குறைபாடுகளும் விமர்சனங்களும் அதிகமாக இருந்தால் இதுக்கு திமுகவே பரவாயில்ல, அதிமுகவே பரவாயில்ல. அதிமுக அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் பிளவுபடாமல் இருக்கும் எப்படி? ஏன்னா தொண்டர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு விஷயம் என்னென்னா, நிர்வாகிகள் தான் மாறுறாங்களே தவிர தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் மாறினதா தெரியல. ஆனால் வந்து நீங்கள் இதை நிச்சயமாக சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு ஒரு ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்தோடு சேர்ந்து இப்போ விஜயபாஸ்கர் வராருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 100 பேரை கூட்டு வச்சு என்னுடைய தொண்டர்கள்லாம் கேட்டேன், எல்லாருமே நீங்கள் மாறணும்னு சொன்னாங்க, அதுவும் எங்கே மாறணும்னு நான் கேட்டேன், அவங்கெல்லாம் தாவேக்கான்னு சொன்னாங்க. இவருக்கா தெரியாதா? அவங்க எல்லாம் வந்து பாஜகவில் சேருங்கன்னா சேர்ந்துருவாரா? சரி, இப்போ அன்புமணி அவர்கள் கூட சமூக நீதி சர்வே அப்படின்னு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு டிவிகே அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பூங்கொத்து போய் கொடுத்துருக்காரு. ஒருவேளை அதுதான் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருந்தது சார். இப்போ அது நிறைவேற்றப்படும் அப்படின்னும் போது நம்மளும் தாவேக்காவுக்கு ஆதரவு தரலாம் அப்படின்ற நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கா. அதாவது எடுத்தால் தப்பு இல்லை, அவங்கவுங்களுடைய விருப்பம், இந்த அரசியல் சூழ்நிலை. அப்படின்னா அதிமுகவும் சுக்குநூறா உடைஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. ஒரு சிவி சண்முகம் வேற பேசும்போது மொத்தம் 47 சீட்டில் 31 சீட்டு பாமகவுடைய தயவில் தான் வந்தது, இல்லைன்னா அதிமுகவுக்கு 10 சீட்டு கூட வந்திருக்காது. அவர் பாமகன்னு சொல்வது வன்னியர்களுடைய தயவில் வந்தது. அவர் மறைமுகமாக என்ன சொல்றாருன்னா, ஐயா உங்கள் கவுண்டர்கள்னால நீங்கள் ஜெயிக்கல, வன்னியர்களால் தான் ஜெயிச்சிங்க, எங்களால். அவர் வன்னியர், எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, 47 வந்ததே எங்களால் தான், நீங்கள் ஒன்றும் ஜெயிக்கலன்னு அவர் எடப்பாடியை சொல்கிறார். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய அரசியல் சாதுரியம்லாம் தேவையில்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, பாமகவில் இந்த விஷயத்தில் வந்து பாருங்க, எனக்கு கிடைத்த தகவலின்படி இப்பொழுது அடுத்த ஒரு 2 வாரங்களில் மத்திய அரசு வந்து கேபினெட் ரீஷஃபிள்
மந்திரி சபை மாற்றம் நடைபெறுகிறது என்று சொல்லியார். இப்போ அது நடைபெறும்போது பாமக திரு அன்புமணி அவர்களுக்கு, ராமதாஸ் அன்புமணிக்கு மத்திய மந்திரி பதவி கொடுக்கறதா இருக்காங்களாம். ஏன்னா அவர் வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்கு விசுவாசமாக இருக்கிறார். இதுவரை வெளியே வரன்லாம் ஒன்றும் சொல்லலை, எதிர்த்து பேசலை, அமைதியாக அவர் பாட்டில் இருக்கார். ஏதோ இங்கே ஒன்று பாராட்டுறாரு, அங்கே ஒன்று பேசுகிறாரு, இங்கே விமர்சனம் பண்ணுறாரு, இந்த குற்றங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த சாதிய விஷயங்களில் பாராட்டியிருக்காரு, இந்த தினமும் பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது இரண்டு பக்கமும் இருக்குது. இப்போ அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. இப்போ போய் அவர் தாவேகாவோட கூட்டணின்னு போனால் அந்த மத்திய அமைச்சர் கொடுக்க மாட்டார். நம்ம ரொம்ப யதார்த்தமாக பேசுவோம். அப்படி இருக்கும்போது இவர் போய் அங்கே சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி முக்கியமாக. இப்போ தாவேக கூட்டணியில் போய் சேர்ந்தோம், அவருக்கு என்ன மந்திரியாக கொடுக்க போகிறாங்க? இல்லை, ஏற்கனவே 35 அங்கே ஃபில்டப், அங்கே இடமே காலி இல்லை. நான் சொன்ன மாதிரி இதுக்காக மேயரோ பஞ்சாயத்து யூனியன் தலைவராக ஆக முடியுமா அவர் லெவலில்? இல்லை சௌமியா அன்புமணி அவர்களில். பாமக ஒரு அன்புமணி வந்து மத்திய அமைச்சரானால் அது கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வளர்ச்சியை தரும். கண்டிப்பாக மத்திய அரசில் அதிகாரம் என்பது அது இருக்கும்பொழுது இந்த சமயத்தில் வந்து அவர் வந்து தாவேகாவுக்கு கூட்டணி, அதுவும் வந்து இந்த வைகோ ஈகோலாம் க்யூவில் நிற்கிறாங்க. அந்த க்யூவில் போய் அவரும் நிற்கிறதுக்கு விரும்ப மாட்டார் என்பது என்னுடைய கணிப்பு. கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.